பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். போதும் போதும் பொறுத்தது போதும்னு சொல்லிட்டு சுடரு பயங்கரமா பொங்கியல ஆரம்பிச்சாங்க. மறுநாளும் பார்த்தா குமாரு நல்லா குடிச்சுப்புட்டு ரூமுக்கு வர இதை பொறுத்து பொறுத்து பார்த்த சுடருக்கு பார்த்தா கோவம் வந்துருது. எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்ல, ஏய் என்னடி டா போட்டு பேசுற அப்படின்னு சொல்லி குமாரு கேட்க, என்னடா இனி எங்க அக்கா தங்கமயில் மாதிரி அழுதுகிட்டு வீட்டை விட்டு போறவ நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுறவன் நினைச்சியா? நானும் சரி என் சுயரூபத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி அமைதியா இருந்தா ரொம்ப தான் பண்ற. டெய்லி குடிச்சிட்டு வர. இங்க பாரு, உன்னைய பத்தி எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு கழுத்தை நீட்டிருக்கேன். ஏன்ற உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறன்ற ஆசையில கிடையாது. என் குடும்பம் வசதியில கொஞ்சம் கம்மி, அதனாலதான் நல்ல வசதியான குடும்பம். எங்க அம்மாவும் சொன்னாங்க, நீ நினைச்ச மாதிரியெல்லாம் இருக்கலாம் சுடரு, அதனால இந்த குமாரை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு. நீ அரசுகிட்ட வாழாட்டினது, நீ செஞ்ச சல்லித்தனம் எல்லாமே எனக்கு தெரியும்டா. இங்க பாரு, நீ இனிமேல குடிச்சிட்டு வந்தேன்னு வையேன், அப்புறம் இந்த சுடரை நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லி பிரச்சனை பண்றது, அதுக்கப்புறம் ஐயோ என்னை விட்டுருங்க, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ நான் அதுபடி கேட்குறேன். நீங்க நில்லுன்னு சொன்னா நிப்ப, உட்காருன்னு சொன்னா உட்காருவேன். அப்படி கேட்குற சுடரெல்லாம் நான் கிடையாது. என்ன அப்படி திருத்தரனை முழிக்கிற அப்படின்னு சொல்லி சுடரு குமார்கிட்ட கேட்க, குமாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏய் என்னடி இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி குமார் அதிர்ச்சியாக, என்ன போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சா? எங்க திருப்பி என் மேல கை வச்சு பாரு, வைக்கிற கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரு பேச, இங்க குமாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. ஏய் ஏய் என்ன இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி குமாரு கேட்க, இதுதான்டா சுடரு, நானும் பொறுத்து பொறுத்து போனா நீ ரொம்ப தான் பேசுற. இங்கே பாரு, இந்த சுடரு பாகியத்தோடைய மகனா அந்த ஏரியால வந்து கேட்டுப்பாரு தெரியும். நானும் சரி பொறுத்து போய் அமைதியா போவோம், எதுவும் பேசக்கூடாது, கல்யாணம் ஆகி 1 நாள் 2 நாள் தானே ஆகுதுன்னு சொல்லி அமைதியா போனா ரொம்ப மிரட்டுற. ஏதோ நீ செய்யறதெல்லாம் நான் கேட்க கூடாது, வீட்டுல சொல்லக்கூடாது, எங்க அக்கா கிட்ட பேசினாலும் அப்படியே துள்ளுற. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும். இல்ல நான் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன்னா அப்புறம் இந்த சுடரு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டு போய்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுடரு மிரட்ட குமாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அடிச்ச போதையெல்லாம் பார்த்தா தெளிஞ்சு போயிருது. போய் ஒழுங்கா படுத்து தூங்குற வழியை பாரு, நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தேன்னு வையி, அப்புறம் நாளைக்கு நடக்கிறது அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஆயிடுது. இங்க குமார் பார்த்தா தூங்கி எந்திரிக்கிறான். ஒண்ணுமே புரியல. இவ நேத்து நம்மளை எதிர்த்து பேசினாளா, கை நீட்டி பேசினாளா, மிரட்டினாளா, இவளா அப்படி பேசுற மாதிரி ஏதோ மைண்ட்ல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு குமார் திருன்னு முழிக்க, சுடரு காலையில எந்திரிச்சு குளிச்சு இழிச்சிட்டு காஃபியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து தராங்க. இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லி சுடரு கொடுக்க, குமாரும் பார்த்தா கையில காஃபியை வாங்கிட்டு திருன்னு சுடரவே பார்க்கவும், என்ன ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடரு கேட்க, இல்ல நேத்து ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்க, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? நேத்து எப்பயும் போல குடிச்சிட்டு வந்தீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சுடர் ரொம்ப சாந்தமா பேச, இல்ல நேத்து நீ என்னை ஏதாவது போடா வாடான்னு பேசுனியா அப்படின்னு சொல்லி குமார் கேட்க, அச்சச்சோ நான் எப்படிலாம் பேசுவேன், அதுவும் உங்களை போய் நான் அப்படிலாம் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பயங்கரமா நடிக்க, ஓ நம்ம கண்டது கனவா இருக்குமோ, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமார் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சுடரும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. இவனை இப்படியே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு வைக்கணும், நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்டு இவன் நடக்கணும், இவனை மொத்தமா நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு வராங்க. அப்பத்தா சுடரு எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே, அந்த குமார் பையில கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சுடரு சொல்லிட்டு இங்க நேரா குமார் கிட்ட வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி குமார் கேட்க, இல்ல பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சுடரு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி குமார் சொல்ல, இல்ல பாட்டி சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு, நீங்க போயிட்டு வந்துட்டு கூட உங்க வேலையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சுடரு சொல்லவும், குமார் உட்காந்தே இருக்க அப்பதான் மாறி வராங்க. டே குமார், அதான் கேட்குறாள கூட்டிட்டு போயேன், அதுவும் இல்லாம பாட்டி வேற சொன்னாங்க கூட்டிட்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்ல, சரிம்மா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப சடப்பா கிளம்பி போய் குளிச்சிட்டு வந்து சுடரை கார்ல கூட்டிட்டு போறாரு. ஆனா இங்க குமாருக்கு தோணிக்கிட்டே இருக்கு,
இல்லையே, இவ இப்ப பேசுன மாதிரி நைட்டு நம்ம கிட்ட பேசவே இல்லையே. குமாருக்கு ஒரே பயங்கரமான சந்தேகம். இவ ஒருவேளை நம்ம கிட்ட நடிக்கிறாளா? அரசிகிட்ட மாட்ட தெரிஞ்சு இவகிட்ட மாட்டிட்டோமா? அரசியை விட இவ பயங்கரமான ஆளா? டே குமாரி, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு பயங்கரமான குழப்பம்.